அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 13/1/2026 மார்கழி மாதத்தின் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் முழுவதும் விசாகம் நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை என்பதும் முருக வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். செவ்வாய்க்கு அதிபதியே முருகப்பெருமான் தான். இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், வாஸ்து குறைபாடுகள் சரியாகும். எனக்கு சொந்த வீடு யோகமே இல்லைங்க, எனக்கு சொந்த வீட்டில் குடியிருக்கணும்னு ஆசை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. அடுத்தது கடன். பொருளாதார ரீதியாக நான் பின்னடைவிலே இருக்கிறேன், எனக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இல்லை அப்படிங்கிறவங்களும் விசாகம் நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் கூடி வரக்கூடிய நாளில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி முருகனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, எதிரி தொல்லை, இதை மாதிரி பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், தை அமாவாசை, தை பொங்கல் திருநாளில் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரே ஒரு நெய் தீபத்தை பூஜையில் ஏற்றி வைங்க. ஒரு தட்டில் துவரம் பருப்பை பரப்பி அதன் மீது ஒரு வெற்றிலை வைத்து, அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து, அதில் நீங்கள் நெய் ஊற்றி அதில் ஒரே ஒரு கிராம்பு போட்டு தீபத்தை கிழக்கு திசையை நோக்கி ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த தீபத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இப்போ ஸ்க்ரீனில் நான் ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். முருகப்பெருமானுக்கு இன்றைய நாளில் பிரசாதமாக இனிப்பான பொருட்கள், தித்திப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் கடைகளில் வாங்கி வைக்கலாம், தவறு கிடையாது. இல்லை வீட்டில் நான் சர்க்கரை பொங்கல் மாதிரி நிவேதனம் செய்து வைக்கலாமா, பஞ்சாமிரதம் வைக்கலாமா, தாராளமாக வைக்கலாம். மொத்தத்தில் இனிப்பான பொருட்களை நிவேதனமாக வச்சு செவ்வரளி மாலை சாற்றி இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மந்திரத்தை ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி சண்முகாய ருத்ர குமாராய நமக எனும் மந்திரத்தை மனதார மனமுருகி முருகனை நினைச்சு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் துன்பங்கள் நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.